காம்லா என்ற குட்டி யானையின் உண்மை கதை. தாய்லாந்தில் பிறந்த காம்லா பிறந்த சில நாட்களிலேயே தன் தாயிடமிருந்து கொடூரமான முறையில் பிரிக்கப்பட்டாள். ஒரு குட்டி யானை தன் தாயிடம் அன்பு பெற வேண்டிய வயதில் மனிதர்களின் அடிதடிக்கும் மிரட்டலுக்கும் ஆளாக்கப்பட்டாள். காஞ்சனபுரியில் உள்ள ஒரு சுற்றுலா முகாமில் மனிதர்களை சுமப்பதற்கும் அவர்களை மகிழ்விப்பதற்கும் அவள் கட்டாயப்படுத்தப்பட்டாள். அவளது உடல் காயங்களை விட மனது பயத்தால் சிதைந்து போயிருந்தது. கடைசியாக எலிஃபென்ட் நேச்சர் பார்க் அமைப்பினர் அவளை மீட்டனர். அவளை சியாங் மாயில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. பல வருடங்களுக்கு பிறகு காம்லா அவளது தாய் பை துவேயுடன் மீண்டும் இணைக்கப்பட்டாள். பராமரிப்பாளர் அவள் வாழ்க்கையில் வந்தார். அவர் அவளிடம் எதையும் எதிர்பார்க்காமல் வெறும் அன்பை மட்டுமே கொடுத்தார். ஒரு நாள் டெரிக் அங்குள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அவர் வேடிக்கையாக சத்தம் போட்டபடி ஆற்றில் நீந்திய போது காம்லா அதை தவறாக புரிந்து கொண்டாள். தன் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான், அவன் தண்ணீரில் மூழ்கி விடுவான் என்று அவள் பயந்தாள். யாரும் சொல்லிக் கொடுக்காமல், எந்த பயிற்சியும் இல்லாமல் அந்த சிறுமி யானை ஊடும் ஆற்று நீருக்குள் பாய்ந்தாள். ஆவேசமாக ஓடி வந்து தன் தும்பிக்கையால் டெரிக்கை அணைத்து அவர் மூழ்காமல் தடுத்தாள். அந்த நொடி அங்கே இருந்தவர்கள் கண்கலங்கி போனார்கள். தங்களுக்கு தீமை செய்த மனிதர்களிடமே இவ்வளவு அன்பு காட்டும் அந்த யானையின் குணம் உலகையே வியக்க வைத்தது. விலங்குகளுக்கு பேச தெரியாது, ஆனால் அவற்றுக்கு நம்மை விட அதிகமாக அன்பு செலுத்த தெரியும். அன்பு காட்டினால் ஒரு மிருகம் கூட நமக்காக தன் உயிரை கொடுக்கும் என்பதற்கு காம்லாவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். மேலும் இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களிடம் உடனுக்குடன் வர பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.